Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS Word யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எப்படி கம்பேர் அண்ட் கூடவே அதை எப்படி கம்பைன் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, compare and combine. So இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பெருசா அறிமுகம் தேவையில்லை. டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட், பட் டாக்குமெண்ட் 2 பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட். ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி இதில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து இந்த டாக்குமெண்ட் ரெண்டுத்தையும் ஆஸ் அ சிங்கிள் டாக்குமெண்ட்டாக நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை கம்பேர் அண்ட் கம்பைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரிவைஸ் பண்ண டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த கம்பேர் அண்ட் கம்பைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு எங்கே இருக்குன்னா, ரிவ்யூ டேப்பில் கம்பேருங்கிற குரூப்பில் நமக்கு கம்பேர் அண்ட் கம்பைன், ஸோ இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல கம்பேர் பார்க்கலாம், அண்ட் அதுக்கு அடுத்ததாக நம்ம கூடவே கம்பைனையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க, புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் கம்பேர் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஈவன் ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக கம்பைன் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இன்டர்ஃபேஸில் ஒரு நியூ விண்டோவில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ கம்பேர்க்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, கம்பேர் டாக்குமெண்ட்டில் இப்போ நம்மக்கிட்ட கேட்குறது ரெண்டு விஷயம். ஒன்று ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்ன, அண்ட் ரிவைஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் என்ன. ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் ரிவைஸ் பண்ண டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி இருந்தீங்கன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்ன, ரிவைஸ்ட் டாக்குமெண்ட் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த லிஸ்ட்டில் இல்லைங்கிற பட்சத்தில் பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ரௌஸ் உண்டு, இல்லை அந்த ட்ராப் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் உண்டு. ஸோ நீங்கள் ப்ரௌஸ் கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நாம் லிஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணிட்டோம். இல்லை டாக்குமெண்ட் 2 தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, டாக்குமெண்ட் 1 வந்து ரிவைஸ்டு டாக்குமெண்ட் அப்படின்னும் போது இதை ஸ்வாப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அண்ட் ரிவைஸ்டு ஸ்வாப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து டாக்குமெண்ட் 1 அண்ட் டாக்குமெண்ட் 2 தான். பட் கீழே கவனிச்சிங்கன்னா மோர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கம்பேரிசன் செட்டிங்ஸ், அதாவது ரெண்டு டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த மாற்றங்களை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும், லைக் மூவ் பண்ணது, டேபிள்ஸ் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ், ஸோ இப்படி என்னென்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அது எல்லாத்தையும் கம்பேரிசனில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி இருக்கும். ஒருவேளை ரெண்டு டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க, பட் ரெண்டு டாக்குமெண்ட்லேயும் டேபிள்ஸ் இருக்குது, டேபிளில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் எனக்கு கம்பேர் பண்ணி காமிக்க வேண்டாம், ஹைலைட் பண்ண வேண்டாங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டேபிள்ஸ் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிடலாம், ஐ மீன் அன்செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஓகே கொடுக்கும் போது கவனிச்சிங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டு கம்பைன் பண்ணி வரும். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட டேபிளில் பாருங்கள் ராஜேஷ் அப்படிங்கிறது இருக்குது, பட் ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுரேஷன் இருக்குது, அண்ட் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க வேண்டாம், டேபிள்ஸில் நடந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும் போதோ இல்லை கம்பைன் பண்ணும் போதோ நீங்கள் அந்த கம்பேரிசன் செட்டிங்ஸை ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நமக்கு எந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நடந்திருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அண்ட் கீழே பார்த்தோம்னா ஷோ சேஞ்சஸ் அட், ஸோ மாற்றங்கள் எப்படி தெரியணும், கேரக்டர் லெவலில் தெரியணுமா இல்லை வேர்ட் லெவலில் உங்களுக்கு தெரியணுமாங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷோ சேஞ்சஸ் இன், ஸோ நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நியூ டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதாவது கம்பேரிசன் அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் ஒரு நியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படி ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி இருக்குது. இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்லேயே காமிச்சா போதும், இல்லை ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் காமிச்சா போதுங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இங்கே ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட்டில் தான் அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் டிஃபால்ட்டாகவே விட்டுறலாம், பட் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்ன, ரிவைஸ்டு டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லேபிளை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுடைய அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ லேபிளாக செட் ஆகும். உங்களுக்கு என்ன லேபிள் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அந்த கம்பேரிசன் விண்டோவுக்கு கம்பேரிசன் டாக்குமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த கம்பேரிசனோட இன்டர்ஃபேஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோம்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட ப்ரிவியூ இருக்குது, அண்ட் அப்படியே பாட்டமில் பார்த்தோம்னா ரிவைஸ் பண்ணப்பட்ட அந்த டாக்குமெண்ட் 2ஓட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு
எவ்வளோ ரிவிஷன்ஸ், எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த டாக்குமெண்ட்டில், கம்பேர் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 ரிவிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பட் சென்டரில் தான் உங்களுக்கு கம்பேர்டு டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இந்த டைட்டில் நல்லா கவனிங்க, கம்பேர்டு டாக்குமெண்ட். ஸோ 2 டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதை ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்லைனில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹைலைட் பண்ணி இருக்கும். இல்லை ப்ரோ, நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் ஆனால் ஹைலைஷன் பார்த்தீங்கன்னா காமிக்கவே இல்லைங்கிற பட்சத்தில் அதே ரிவ்யூ டேப்பில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் குரூப்பில் ஷோ மார்க்கப்னு இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணி இருக்கணும், செக் பண்ணி இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மார்க்கப்ஸ், அந்த ஹைலைஷன்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்காமல் இருக்கும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் என்னுடைய கம்பேரிசன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரல, வெறும் கம்பேர்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ப்ரிவ்யூ மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், இந்த ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது ட்ராக்கிங்கில் இருக்கக்கூடிய ரிவ்யூ பேன். ஸோ இதை எப்போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டாகல் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட், ரிவைஸ்டு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கம்பேர்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஷோ சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஷோ போத்துன்னு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 2 ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா தெரியுது. இல்லை எனக்கு சோர்ஸ் டாக்குமெண்ட்டோட அந்த விசிபிளே எனக்கு அந்த விஷுவல் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஹைட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரிவிஷன்ஸ் மட்டும் உண்டு. ஸோ இப்படி ஒரு வேளை உங்களுக்கு மாற்றங்கள் தேவைன்னா தாராளமாக அந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும். பட் 2 இருக்குன்னும் போது உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, எல்லாம் ஓகே, கம்பேரிசன் நடந்துருச்சு, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் இப்போ என்ன விஷயம்னா, இந்த கம்பேரிசனில் இருக்கும் போதே, இந்த கம்பேர்டு விண்டோவில் இருக்கும் போதே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை கம்பைனும் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். ராஜேஷ் அப்படிங்கிறது முதல்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு இல்லையா, அதாவது டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை டெலீஷன் நடந்திருக்கு இல்லையா, இந்த டெலீட் பண்ணப்பட்ட இந்த ஆக்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் டெலீஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது நீங்கள் அந்த ஆக்ஷனை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த ராஜேஷ் அப்படிங்கிறது அந்த கம்பேர்டு வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஓகே, இப்போ சுரேஷ் அப்படிங்கிற அந்த நியூ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த இன்சர்ஷன் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன், அந்த செயலை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னும் போது அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் இன்சர்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை அக்செப்ட் பண்ணவோ முடியும். ஓகே, பட் நல்லா கவனிங்க, இதை இங்கே தான் செய்யணும்னு கிடையாது. அதே சேஞ்சஸ், சேம் ரிவ்யூ டேப்பில் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு தனி கேட்டகரி உண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட், இல்லை அக்செப்ட் திஸ் சேஞ்ச். அக்செப்ட் திஸ் சேஞ்ச்னா நீங்கள் கர்சரை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த மாற்றத்தை கரெக்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் நடந்திருக்க எல்லா மாற்றமும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக இங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், எல்லா சேஞ்சஸ் முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கம்பைன்டு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உண்டு. ஓகே, அப்புறம் எதுக்கு இங்கே கம்பைன் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த மாற்றங்கள் தெரியுது. ஓகே, ரைட், ஃபைன். பட் கம்பைன் அப்படின்னும் போது என்ன, ரொம்ப நல்லா கவனிங்க. ஸோ கம்பேரில் போயிட்டு கம்பைன் எடுத்துக்கலாம். சேம் அதே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட் 1, ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டில் டாக்குமெண்ட் 2. ஸோ இதெல்லாம் எடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸோ சேம் அதே இன்டர்ஃபேஸ் தான். என்ன ஒரு சின்ன 2 மாற்றங்கள் இருக்குது. என்னென்னா, இந்த வாட்டி இன்டர்ஃபேஸை நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே போன வாட்டி பார்த்தீங்கன்னா கம்பேர்டு டாக்குமெண்ட் இருந்துச்சு, இந்த வாட்டி கம்பைன்டு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே, பட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஆஸ் யூஷுவல் இன்சர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, முதல்ல பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு அந்த இன்லைனில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் டெலிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு. அப்படியே கீழே வந்தோம்னா இந்த வாட்டி க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் கொஞ்சம் மவுஸை ஹோவர் பண்ணாலே ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். மேலே டாப்பில் பாருங்கள், மூவ் டவுன், அந்த எண்டில் அந்த போல்டு லெட்டரில் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கும். அதாவது இந்த 3 பேராகிராஃபும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வைக்கும் போது பாருங்கள், மூவ் அப்படின்னு மூவ்டுன்னு போட்டு அந்த இடத்துல இன்சர்ஷன் போட்டிருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கட் பண்ணி வேறு இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணியிருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பைன்டு வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஹைலைஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிறது உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, இங்கேயும் நமக்கு தேவையான மாற்றங்களை அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் தான் பண்ண போகிறோம். ஒருவேளை இல்லை இது வந்து ராஜேஷ் தான், சுரேஷ் கிடையாது அப்படின்னும் போது முதல்ல என்ன இருக்குது, சுரேஷ் அப்படிங்கிற நேம் இன்சர்ட் ஆகிருக்கு, பட் எனக்கு அது தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம்.
ராஜேஷ் அப்படிங்கிறத டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெலீட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ராஜேஷ் அப்படிங்கிறதா. மற்றபடி இந்த மார்க் எல்லாமே ஓகே தான். மற்றபடி எங்கெல்லாம் டெக்ஸ்ட் மூவ் ஆயிருக்கோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன், அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அப்போ அந்த ராஜேஷ் மட்டும் சேஞ்ச் ஆகலை, மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 0 ரிவிஷன்ஸ். ஸோ மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே டைட்டில் பார் பாருங்கள், கம்பைன்டு ரிசல்ட், கம்பைன் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், Ctrl S கொடுத்து ஆஸ் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் டெஸ்க்டாப்பில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேரில் இருக்கும் போதே உங்கள் டாக்குமெண்ட்டை தாராளமாக நீங்கள் கம்பைனும் பண்ண முடியும். கம்பைனில் இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் அதே ஒர்க் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த டெலிஷன், அந்த இன்சர்ஷன்ஸ் அதெல்லாம் தெரியல, ஹைலைட் பண்ணி காமிக்கலன்னும் போது மார்க்அப்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணணும் போது தாராளமாக நீங்கள் ஈஸியாக ஒவ்வொன்றுத்துக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி அக்செப்ட் ரிஜெக்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட் திஸ் சேஞ்ச் இல்லை அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் ஷோன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படியும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரீவியஸாக MS வேர்டில் நம்ம ட்ராக் சேஞ்சஸ், காமன்ஸ் அண்ட் முக்கியமான ஷார்ட்கட் கீஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலங்கிற பட்சத்தில் அந்தந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.